மக்களே, மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்குது. இன்னைக்கு அக்டோபர் 25 ஓட க்ளோசிங் அப்டேட்ஸ் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, இண்டெக்ஸ் அப்டேட் பார்க்க போறோம். இண்டெக்ஸ்ல நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு -0.9% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இதுல 12 கம்பெனிஸ் அட்வான்ஸ் ஆயிருக்குது. 38 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல -1.57% வந்து டவுன் ஆயிருக்குது. 9 கம்பெனிஸ் அட்வான்ஸ் ஆயிருக்குது. 41 கம்பெனி டிக்ளைன் ஆயிருக்குது. நிஃப்டி மிட் கேப் 150ல -1.76% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. 27 கம்பெனிஸ் வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 123 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்ல இன்னைக்கு -2.28% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. 28 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 222 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு -2.38% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. 29 கம்பெனி வந்து அட்வான்ஸ் ஆயிருக்குது. 221 கம்பெனி வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் நிஃப்டி பிராடர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு டவுன்ல தான் முடிஞ்சிருக்குது. குறிப்பா நிஃப்டி ஸ்மால் கேப் இந்த மைக்ரோ கேப் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கான டிராப் இன்னைக்கு ஆயிருக்குது. நம்ம நேத்தையே சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸே வந்து ஓவர் வேல்யூஷன்ல தான் இருக்குது. அதோட ரீசனால இப்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. நம்ம இந்த வீக் ஃபுல்லாவே நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த ரீசன்ஸ் எல்லாமே தான் மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆனதுக்கு காரணம். ஃபர்தரா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வீக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்ல ஓப்பனா இருந்தாலும் 24,418 அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகி ஹை பாத்தீங்க அப்படின்னா 24,440 வரைக்கும் போயிருந்தது. இருந்தாலும் வந்து மார்க்கெட் ஃபர்தரா கிராஸ் ஆகி டவுன் ஆகி லோ பாத்தீங்கன்னா 24,073 அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் லோ போயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து 24,018 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா -0.9% அளவுக்கு ஒரு டவுன் ஆயிருக்குது. அடுத்ததா இந்த வீக் தான் வந்து ஒரு லாங்கஸ்ட் வீக் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆகுது. ஏன்னா 5 கன்சிக்யூட்டிவ் டேவாவே நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல 2 நாள் வந்து ஒரு பிளாட்டான நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இது ஆகஸ்ட் 23க்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீக் வந்து ஃபுல்லாவே 5 ட்ரேடிங் செஷனுமே வந்து நெகட்டிவ் நோட்ல இண்டெக்ஸ் நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆனது. நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்ல வந்து நிஃப்டி 50 2.7% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2.2% அளவுக்கு டிராப் ஆயிருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கேப் பாத்தீங்கன்னா 0.5%. இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து 4வது வாரமா வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா ஓவர் சோல்டு டெரிட்டரிக்கு வந்து போயிருக்குது. ஒரு 30 பாயிண்ட் அளவுக்கு வந்து போயிருக்குது. இது செப்டம்பர் 27 அதாவது ஆல் டைம் ஹைக்கு 26,500க்கு மேல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஓவர் பாட் டெரிட்டரியில இருந்தது. இது நம்ம இந்த சார்ட்ல வந்து பார்க்கலாம். நிஃப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் அப்புக்கு மேல போய் செப்டம்பர் 27ல வந்து அதிகமான ஓவர் பாட் செஷனுக்குள்ள வந்து போயிருந்தது இந்த ஜோனுக்குள்ள. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவர் செல் ஜோன்ல வந்து 28.61 அதாவது அரௌண்ட் 30 பாயிண்ட் அளவுக்கு வந்து டவுன் ஆகி ஒவ்வொரு செல் ஜோனுக்கு வந்து போயிருக்கு. இது ஃபர்தரா வந்து இன்னும் செல்லிங்க்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குது. ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து வித்துட்டு வெளியேறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் அப் ஆனாலுமே அவங்க வித்துட்டு வெளியேறதுக்கு தான் பார்ப்பாங்க. டிஐஎஸ்மே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வந்து அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்காது. கண்டிப்பா லாஸ் தான் ஆகுங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். லாஸ் ஆகும் தெரிஞ்சு யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது பேனிக்காவும் இருக்கிறனால மக்களும் வந்து செல் பண்றதுக்கு தான் அதிகமா வந்து பாக்குறாங்க. ஒரு பயத்தின் காரணமா. அதோட வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு சோல்டு ஜோனுக்குள்ள வந்து போயிருக்குது. ஃபாரின் அவுட்ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 27ல இருந்தே அதிகமா இருந்தது. லாஸ்ட் ஒரு 19 ட்ரேடிங் செஷனாவே வந்து ஃபாரின் அவுட்ஃப்ளோ வந்து அதிகமா இருக்குது. நிஃப்டி 50 செப்டம்பர் 20க்கு அப்புறம் 8% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இன்னைக்கு டவுன் ஆன 0.9% சேர்க்கும் போதும் இது 8%க்கு மேல இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இப்ப விரும்புறாங்க. ஏன்னா அது லோ வேல்யூவேஷனாவும் இருக்குது. பிளஸ் வந்து பீஜிங் ஸ்டிமுலேஷன் மெஷர்ஸ் வந்து நிறைய சைனா எடுக்கிறனால அங்க மார்க்கெட் growth நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து நம்ம இதுல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2020 மார்ச் அப்புறம் நிஃப்டியும் சரி சென்செக்ஸும் சரி இன்னைக்கு ஒரு பேட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அது 2020க்கு அப்புறம் இப்பதான் வந்து ஒரு ஒஸ்ட் மந்த் பர்ஃபார்மன்ஸா இருக்குது இந்த அக்டோபர் மந்த். இன்னும் வந்து ஒரு 3 ட்ரேடிங் செஷன்ஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் அடுத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ரெக்கவர் ஆகுதா இல்ல ஃபர்தரா டவுன் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 வந்து 2020ல வந்து ஒரு -20% அளவுக்கு வந்து ஒரே மந்த்ல டவுன் ஆயிருந்தது. ஸோ அதுக்கடுத்து வெரி ஃபியூ மந்த்ஸ் தான் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ வந்து ஒரு லாங் பாசிட்டிவ் அப்ல நிஃப்டி 50 இருந்தாலுமே, ஒரு ஃபிளாட் நோட்ல ஒரு சில மந்த்ஸ் இருந்தாலுமே, ஒரு நல்ல லாங் ரன்ல நல்ல ஒரு ரேலி குடுத்திருந்தது நிஃப்டி 50. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மந்த் மேக்ஸிமம் இந்த ஃபெஸ்டிவல் மந்த்தா இருக்கக்கூடிய இந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம், பிளஸ் வந்து யுஎஸ் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ல கொஞ்சம் அப் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். கண்டிப்பா அதுக்கடுத்து ஃபர்தரா மார்க்கெட் அப் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நெறைய மக்கள் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிஐஎஸ் வந்து இப்போதைக்கு அவங்க ஒரு நல்ல பொசிஷன் எடுக்கிறதுக்கு தவறுனாலுமே, மந்த் ஸ்டார்ட்டிங்லயே அவங்களுக்கு வந்து பல்க்கான எஸ்ஐபி அமௌண்ட்ஸ் வந்து வரும்போது, கண்டிப்பா அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஏன்னா, அவங்க கையில வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் கேஷ் தான் வந்து வச்சிருக்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கேஷா வச்சிருக்க முடியாது. ஸோ ஃபர்தரா அவங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஆகணும். ஆனா அப்படி பண்ற கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையவே கிடையாது. ஒரு நல்ல வேல்யூவேஷன் இருக்க கம்பெனிலாம் அவங்க போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல இப்பவே நம்மளோட பொசிஷன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. செக்டார் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா செக்டாருமே லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 6.5% அளவுக்கு வந்து இந்த வீக்ல டவுன் ஆயிருக்குது. மிட் கேப் பார்த்தீங்கன்னா 5.8% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. பிரைமரி டிரைவ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரின் செல்லிங்ஸ் தான் வந்து அதிகமா நடக்குது. அதே மாரி ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் இல்லாம இருக்குது. இதோட காரணத்தினாலயும் எல்லா செக்டாருமே இந்த வீக் வந்து வொர்ஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதுவுமே நம்ம இந்த சார்ட்ல வந்து பார்க்கலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி பிஎஸ்யூ, மீடியா, மெட்டல், ரியாலிட்டி இந்த செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, -7%லேருந்து -7.5% அளவுக்கு நெகட்டிவ்ல டவுன் ஆயிருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் -0.2% வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. பட் இந்த வீக் வந்து ஓரளவுக்கு ஒரு மீடியமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்கு. ஏன் காரணம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓரளவுக்கு இருந்த காரணத்தினால, ஐடி இண்டெக்ஸ் வந்து ஒரு ரொம்ப பெரிய நெகட்டிவ் நோட்ல இல்லாம, ஒரு மீடியமான ஒரு நெகட்டிவ் நோட்ல இந்த வீக் வந்து குளோஸ் ஆயிருக்கு. பினான்ஸ் செக்டர்ஸுமே அதேதான். HDFCயோட ரிசல்ட் வந்திருந்தது. அந்த ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டா இருந்தனால, HDFC ஒரு நல்ல ராலி குடுத்திருந்தது. ஸோ, பினான்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஒரு நல்ல ரிப்போர்ட்ட பதிவு பண்ணியிருந்தனால, அதுவுமே வந்து பெரிய அளவான ஒரு நெகட்டிவ் நோட்ல குளோஸ் ஆகல. ஸோ, இதே மாரி தான் எல்லா கம்பெனிஸும் வந்து. எஃப்எம்சிஜி வந்து இந்த வீக் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அதோட காரணத்தினால வந்து அது -3.5% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஸோ, மோஸ்ட்லி இந்த வீக் வந்து செக்டார் எந்த பேதமுமே இல்லாம எல்லா செக்டாருமே அடி அடின்னு போட்டு அடிச்சு நெகட்டிவ் நோட்ல வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து எல்லா செக்டார்லயுமே வந்து ம் பெரிய ஹியூஜான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப், மிட் கேப்லயும் போட்டிருந்தாங்க. ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் தான் அதிகமான அளவுக்கு வந்து எஃப்ஐஐஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் இயர்லயே. ஸோ அதோட விளைவுனால தான் வந்து லாஸ்ட் ஒரு 7 மந்த்ஸா ஒரு நல்ல ராலி குடுத்திருந்தது நிஃப்டி 50 எலக்ஷன் முன்னாடி வரைக்கும். எலக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் வரைக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் அவங்க புக் பண்ணி வெளிய எடுத்துட்டு போறாங்க. அதனால தான் வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு நம்ம டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50 வந்து 0.9% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.83% அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. 2 இண்டெக்ஸுமே வந்து 5வது ஸ்ட்ரைக்கிங் டேவா வந்து டவுன் ஆயிருக்குது. கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் தான் வந்து ஹை லாஸ் புக் பண்ண ஒரு கம்பெனி. இதோட காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து நம்ம வீடியோல வந்து இண்டஸ் இந்தியன் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிருந்த காரணத்தினால தான் இன்னைக்கு இன் இண்டஸ் இந்தியன் பேங்க வந்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இண்டஸ் இந்தியன் பேங்க் வந்து லாஸ்ட் 1 1/2 இயர்ஸே வந்து ஒரு பல மடங்கு ராலி குடுத்து நல்ல குரோத் வளர்ந்திருந்தது. பிளஸ் ஓவர் வேல்யூஷனாவும் மாறிருச்சு. ஸோ ரிசல்ட் நல்லா இல்லங்கிறனால, ஓவர் வேல்யூஷனும் இருக்கிறனால இந்த ஸ்டாக்க வந்து போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய கம்பெனி. ஏன்னா இந்த குவார்ட்டர்ல வந்து அவங்களுக்கு ஒரு பேட் லோன் இருக்கிறனால, அவங்க ரிசர்வ் அமௌண்ட்ட வந்து அது அதுக்கு பேட் லோனுக்கு அலோகேட் பண்ணி, இவங்களோட லாஸ் வந்து பெரிய லாஸ் இல்லாம, ஓரளவுக்கு நெட் ப்ராஃபிட்ட மெயின்டெயின் பண்றதுக்காக சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மார்க்கெட்ல வந்து பிடிக்கல. அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஃபர்தரா வந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த டைம் ஸ்பேன்ல நம்ம ஒரு டிப்லயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசி இன்னைக்கு வந்து 3.2% அளவுக்கு லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுமே வந்து
குவார்டர்லி ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. இன்னைக்கு ஐடிசி பார்த்தீங்கன்னா 2.25% அளவுக்கு அப்பா இருக்கு. இதுக்கு காரணமா பார்த்தோம் அப்படின்னா, நேத்து நம்ம வீடியோல வந்து எக்ஸ்பெக்டட் ஐடிசி Q2 ரிசல்ட் வந்து நம்ம பார்த்திருந்தோம். அந்த ரிசல்ட் படியே இன்னைக்கு வந்து ஐடிசியோட Q2 ரிசல்ட் வந்து வந்திருந்த காரணத்தினால, இன்னைக்கு ஐடிசி பார்த்தீங்க அப்படின்னா 2.25% அளவுக்கு ஒரு அப்பா இருக்குது. என்னதான் எஃப்எம்சிஜி செக்டார்ல மத்த கம்பெனிஸோட Q2 ரிசல்ட் வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லனாலுமே, ஐடிசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன மீட் பண்ணியிருக்கு. இதுக்கு காரணமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மல்டி பேக்கர் கம்பெனி. ஸோ அவங்களோட சிகரெட் மற்றும் அதர் செக்டார்ஸ்லாம் வந்து நல்லாவே ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருந்தது. எக்ஸ்பெக்ட் அவங்க பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் தவிர. இந்த காரணத்தினால தான் வந்து இன்னைக்கு ஐடிசி வந்து ஒரு நல்ல அப்பா இருக்குது. பிளஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸா ஒரு 3 டேஸ் வந்து ஐடிசி டவுன் ஆயிருந்தது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணி நெறைய பேரு வந்து இத கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இந்த 2 கம்பெனியோட டாப் 5 கெய்னர்ஸ் வந்து டாப் 5 லூசர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிசி, ஆக்சிஸ் பேங்க், பெல், பிரிட்டானியா, இந்துஸ்தான் யூனிலீவர். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸா இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ் இந்தியன் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ், பிபிசிஎல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், கோல் இந்தியா. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து டாப் லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல பார்த்தீங்க அப்படின்னா, டோரண்ட் ஃபார்மா, கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸா இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அதானி எனர்ஜி சொல்யூஷன், ஏடிஜிஎல், ஐஓசி, இந்தியன் ஆயில் கேஸ், பிஹெச்இஎல், கனரா பேங்க் இதெல்லாம் வந்து டாப் லூசர்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ நேத்து வந்து எஃப்எம்சிஜில இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து டவுன் ஆயிருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு அப்பா இருக்குது. இது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் மாதிரி தான். பிரிட்டானியா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட Q2 ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அதை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. அதனால அதை அடிச்சிருந்தாங்க. இப்போ எகைன் வந்து இன்னைக்கு ஒரு 1% அளவுக்கு வந்து அப் குடுத்திருக்குது. அது நே நேத்து முந்தா நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2% அளவுக்கான ஒரு கரெக்ட்டா வந்து குடுத்திருக்கு. இது ஒரு ஸ்மால் டெட் கேட் பவுன்ஸ் தான். இன்னுமே இந்த கம்பெனியோட ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. ஸோ இதுக்கு காம்படிட்டர்ஸும் அதிகமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜிஸும் பெருசா இல்லாம இருக்கிற ஒரு ரீசனால தான் அவங்க டவுன் ஆயிருந்தாங்க. ஸோ மக்கள்ட்டயுமே வந்து பெருசா கன்சம்ப்ஷன் பண்றதுக்கான அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. அந்த காரணத்தினால தான் வந்து எஃப்எம்சிஜி செக்டார் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்குது. அடுத்ததா நம்ம பிபிசிஎல்லோட Q2 ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம். பிபிசிஎல்லோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 72% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் இன்னைக்கு வந்து பிபிசிஎல் வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 லூசர்ஸ்ல ஒரு கம்பெனியா வந்திருந்தது. இதோட டிராப் பார்த்தீங்க அப்படின்னா 2297 கோடியா வந்து இருக்குது Q2. ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான நோட்ல தான் இருக்குது. 1.18 லாக்ஸ் க்ரோர்ஸ் வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல தான் இருக்குது. பிபிசிஎல்லோட ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 4.82% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இதோட லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 305 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இருக்குது. ஆவரேஜ் ஜிஆர்எம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாஃப் இயர்லியில வந்து இந்த ஹாஃப் இயர்ல பார்த்தீங்க அப்படின்னா $6 இருக்குது ஒரு பேரலுக்கு. இது வந்து லாஸ்ட் இயர்ல வந்து $15 இருந்தது ஒரு பேரலுக்கு. இது வந்து ஜிஆர்எம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரல்ல இருந்து பெட்ரோல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு காஸ்ட் தான் வந்து. இதோட பிரைஸ் வந்து கம்மியா தான் இருக்குது. இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு லாஸ் தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. பிபிசிஎல்லோட போர்டு மீட்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கேபிட்டல்ல வந்து ரைஸ் பண்றதுக்கு ரைட்ஸ் இஷ்யூ மூலமா ரைஸ் பண்றதுக்கு டிசைட் பண்ணல. ஸோ அவங்க கேபிட்டல்ல வேற விதமா அவங்க ரைஸ் பண்றதுக்குன்னா ஒரு பிளான்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 10.28 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த Q2ல. அதே மாதிரி குவார்டர்லி மார்க்கெட் சேல் பார்த்தீங்க அப்படின்னா 12.39 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பிபிசிஎல் பார்த்தீங்க அப்படின்னா 541 நியூ ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறாங்க. இதுல வந்து 91 ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎன்ஜி பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இது இந்த ஹாஃப் இயர்லிக்குள்ள ரிசல்ட். பஜாஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிஎன்ஜி பைக் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்து நார்த்தன் ஸ்டேட்ல வந்து சில ஸ்டேட்ஸ்ல வந்து செல்லிங் வந்து வந்துருச்சு. ப்ரீ புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா வந்து சிஎன்ஜிங்கிறது வந்து பைக் சேல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஒரு நியூ டெக்னாலஜியா எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு இதா இருக்க போகுது. ஸோ எந்த ஆயில் கம்பெனி வந்து சிஎன்ஜியோட ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து மார்க்கெட் லீடரா வந்து ஃபியூச்சர்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் பிபிசிஎல் வந்து ஒரு 91 ஸ்டேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சிட்டி பேசிஸ்ல தான் இருக்க போகுது. ஸோ ரூரலுக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்எஃபோட Q2 ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 121% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது.
1387 கோடியா வந்து இருக்குது. ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா 48 கோடியா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல. இது வந்து 2181 கோடியா இருக்குது. அதே மாரி டி டிஃபர்டு டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 606 கோடியா வந்து இருக்குது. எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 58% அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குது. இது வந்து 1604 கோடியா வந்து இருக்குது. சேல்ஸ் புக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் 692 கோடி அளவுக்கு நியூ சேல்ஸ் புக்கிங்ஸ் வந்து இருக்குது. கேஷ் ஃப்ளோ சர்ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1211 கோடி வந்து இருக்குது. நெட் கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையில 2831 கோடி அளவுக்கு அவங்க கையில இருக்குது. பிளஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஹை டிவிடெண்ட் அவங்களோட ஷேருக்கு கிடைச்சதுனால இவ்வளோ நெட் கேஷ் வந்து அவங்க கையில இருக்குது. கிராஸ் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 45% டவுன் ஆயிருக்குது 51% இருந்து. ரெண்டல் பிசினஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடி growth இருக்குது. அதோட காரணத்தினால இவங்களோட ப்ராஃபிட் வந்து 521 கோடியா இருக்குது. இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1653 கோடியா வந்து இருக்குது ரெண்டல் பிசினஸ்ல. இவங்களோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 3% அளவுக்கு டவுனா இருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 777 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இருக்குது. டிஎல்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் ஓரியன்டான ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வாங்குறது, அதுல ஃபிளாட்ஸ் பில்ட் பண்றது, கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி டிஎல்எஃப். ஸோ இவங்க கையில வந்து நெட் கேஷ் வந்து அதிகமா இருக்குது. பிளஸ் இவங்களோட ரெண்டல் பிசினஸும் வந்து ஒரு நல்ல மூவிங்ல இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 121% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தரா வந்து வர செஷன்ஸ்ல வந்து இந்த கம்பெனில ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம அந்த முடிவை நம்ம எடுக்கலாம். ஸோ மக்களே, நம்ம வழக்கமா எப்பயுமே சொல்ற மாதிரி மார்க்கெட் வந்து வொலட்டாலிட்டி நிறைய இருக்குது. பிளஸ் வந்து நிறைய டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50யுமே வந்து ஆல் டைம் ஹையான 26,500ல இருந்து இப்போ வந்து 24,000 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபர்தரா இன்னும் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் இப்பவே வந்து ஒரு 8% வந்து ஆல் டைம் ஹைல இருந்து டவுன் ஆயிருக்குது. இன்னும் வந்து ஒரு 12% அளவுக்கு டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரௌண்ட் 20,000 பாயிண்ட்ல வரைக்கும் கூட நிப்டி 50 போறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நிப்டி 50 அந்த பாயிண்ட் போகும்போது ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்லாம் வந்து இன்னும் ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்கு. இதுக்கு மெயினான காரணம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஓவர் வேல்யூடா இருக்குது, ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினாலதான் வந்து அது அதிக டவுன்ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த டைம்லயாவது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வந்து கன்சிடர் பண்றதை வந்து கவனமா பார்த்து பண்ணுங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற கம்பெனி, நல்ல ஃபியூச்சர் ரிஸ்டிக்கா திங்க் பண்ணக்கூடிய கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றதுல தப்பே இல்லை. ஸோ லாங் டேர்ம்ங்கிறப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்ம்ல வந்து பண்றவங்க கண்டிப்பா வந்து பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்லயோ இல்ல ஸ்மால் கேப் மைக்ரோ கேப்பை டச் பண்றது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு 1 வீக்கா டவுன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால நம்ம பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே ஒன் சைடாவே போகாது. மார்க்கெட் அப் சைட் டவுன் சைடா தான் போகும். ஒன் சைடா போனுச்சு அப்படின்னா அது வந்து கிராஷ் தான் நடக்கும். மார்க்கெட் இப்போ வந்து கண்டிப்பா நவம்பர் 5க்கு அப்புறம் ஒரு ரெக்கவர் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா டிஐஸ் வந்து இன்னும் டிசைட் பண்ணல. மார்க்கெட் வந்து ஃபர்தரா வந்து அவங்க கொண்டு போகலாமா? இல்ல அவங்க கன்சிடர் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல லெவலுக்கு எல்லா ஸ்டாக்கோட பிரைஸும் வந்து இறங்குனதுக்கு அப்புறம் அவங்க கன்சிடர் பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறதா தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஹியூஜான அமௌண்ட் வந்து கேஷா அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ மாசமா வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பாஸ்ட் ஒரு 6 to 7 மந்த்ஸா வந்து. இருந்தாலுமே வந்து டிஐஎஸ் வந்து அத பேக்கப் பண்ணி மார்க்கெட்ட ஒரு லெவல்ல வந்து நிறுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ ஓவர் வேல்யூவேஷனா இருக்குது. இதுக்கு மேல எஃப்ஐஎஸ் வந்து ஃபர்தராவும் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிஐஎஸ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. பிளஸ் ஏர்னிங் ரிப்போர்ட்ஸும் ஸ்லோ டவுனா இருக்குது. நம்மளோட எக்கனாமிக் growthம் ஸ்லோ டவுனா இருக்கிற காரணத்தினால யாருமே கன்சிடர் பண்ணல. எல்லாருமே செல்லிங் மோட்ல இருக்கிறனால மார்க்கெட் டவுன் ஆயிட்டு இருக்கு. So, நம்பிக்கை இழந்துடாதீங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த்ல மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கவர் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பயப்படாதீங்க. பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. ஸ்மால் குவான்டிட்டியில கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.